நம்ம கடையில் 30 ரூபா இருந்தாவே சாப்பிட்டுடலாங்க. 4 இட்லி 30 ரூபா, ஒரு பொங்கல் 30 ரூபா, 3 பூரி 30 ரூபா, வடை 6 ரூபா. ஸ்ரீ சாய்ராம் டிஃபன் சென்டர், பெரம்பூர், காந்தி சிலை ஆப்போசிட் ரோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல கடை இருக்கு. என் குழந்தை இங்கே தான் சாப்பிடும். 2 வயசு தான். வேற இடத்துல இட்லி வாங்கினா சாப்பிடாது. இங்கே மட்டும் தான் சாப்பிடும். இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களா இந்த கடைக்கு வந்து போயிட்டு இருக்கேன். ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது. ரெண்டாவது குவாலிட்டி நல்லா இருக்கும். எங்கே இருந்தாலும் வந்து கடையை தேடி வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல தரமான உணவு, ருசியான உணவும் கிடைக்கிறதா என் மூலியமாக அன்னதானம் வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. இந்த கடை வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் பெரம்பூர்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் 4 இட்லி ஒரு வடை 35 ரூபா, ஒரு பொங்கல் 30 ரூபா, அதே மாதிரி 3 பூரி 30 ரூபான்னு வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்களாம். விலை கம்மியாகவும் நல்ல தரமாகவும் கொடுக்கறதுனால பெரம்பூர்லேயே இந்த கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. இந்த கடையோட பேர் சாய்ராம் டிஃபன் சென்டர். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களா இந்த கடைக்கு வந்து போயிட்டு இருக்கேன். நான் வந்து ஐயப்ப பக்தர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரங்களையும் சனிக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்கணும்னு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி முடிவெடுத்தோம். 10 பேக்கெட் 15 பேக்கெட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் இப்போ 85 பேக்கெட்டுக்கு வந்திருக்கு. கொரோனா முடிச்ச டைம்ல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த கடையிலிருந்து நாங்கள் இந்த சர்வீஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல தரமான உணவு, ருசியான உணவும் கிடைக்கிறதா என் மூலியமாக அன்னதானம் வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. நன்றி. நம்ம இந்த கடையில் தான் நாஸ்டா எப்பவும் வாங்குறது. நம்ம வீடு வந்து 4வது தெருவில் இருக்குது. அங்கேயே 4 ஹோட்டல் இருக்குது. அதை விட்டு நம்ம இங்கே தான் ரெகுலராக வாங்குவோம். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ரேட்டும் நார்மல் ரேட்டு. அதெல்லாம் பக்கா இருக்கும். என் குழந்தை இங்கே தான் சாப்பிடும். 2 வயசு தான். வேறு இடத்துல இட்லி வாங்கினா சாப்பிடாது. இங்கே மட்டும் தான் சாப்பிடும். போட்டி, சாம்பார், எல்லாம் பூரி, பொங்கல் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும். ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டு. நான் தொடர்ந்து 4 வருஷமாக இங்கே தான் வாங்குறேன். இங்கே வந்து வீடு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் இங்கே தான் எப்போவுமே வாங்கின்னு இருக்கிறேன். இந்த ஹோட்டலில் வந்து சாம்பார் வந்து மைசூர் ஸ்டைல் சாம்பார் நல்லா அருமையாக இருக்கும். எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த கடை ஒரு வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து சாம்பார் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வந்து சாம்பாரில் வந்து இந்த தனியா ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இங்கே தான் எப்பயுமே வந்து நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து இது விலையும் கொஞ்சம் இது கம்மியாக இருக்குது. இன்னைக்கு வந்து நான் இந்த இட்லி சாப்பிட்டேன். ஆனால் அது டேஸ்ட்டாக இருந்தது. மொத்தம் 4 இட்லி தான் சாப்பிட்டாலே ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு தாங்கும். எல்லாரும் வந்து இங்கே எப்பவுமே டெய்லி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஷாப் இந்த கடை வந்து நான் ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறேன். த குவாலிட்டி ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஆக்சுவலி குட். விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் யூ ஹேவ் வெரைட்டிஸ். யூ ஹேவ் லைக் தோசை, பொங்கல், பூரிஸ் அண்ட் வடை அது கூட இருக்குது. ஸோ the value for money is good and it's durable and the cost and the quality is really good. It's tasty. There's no time that we've ever complained saying that the food is stale. So it's good to buy here. இந்த கடையில் நான் வந்து இங்கே வந்து பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது. நான் 2 வருஷமாக இந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே வந்தேன்னா பார்சல் வாங்குவேன். இட்லி ஒரு வடை வாங்குவேன். அது நல்லா இருக்கும். சாம்பாரோட குவாலிட்டி வந்து நல்லா தண்ணியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூடாக பஞ்சு மாதிரி இருக்கும். நான் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி வாங்க வந்திருக்கேன். இங்கே வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு செட் இட்லி வந்து 35 rupees. அதனால ஒரு நார்மலான டீசெண்டான பட்ஜெட்டிங்காக இருக்குது. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 வருஷமாக அந்த கடை வந்து தெரியும். ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இந்த பூரி இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்.
இன்னைக்கும் பூரி தான் வந்து சாப்பிட்டேன். பூரி 30 ரூபா தான். ஆனால் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது. ரெண்டாவது குவாலிட்டி நல்லா இருக்கும். எங்கே இருந்தாலும் வந்து கடையை தேடி வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். எல்லாரும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்டு நல்லா தான் இருக்கும் எப்பவுமே. இந்த கடை வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். ரொம்ப வருஷமா ஜனங்க வந்து போய் நிற்கிறாங்க. ஃபேமிலியோட இட்லி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போய் நிற்கிறோம். இட்லி நல்லா இருக்கும், பூரி சப்பாத்தி எல்லாம் நல்லா இருக்கும், சாம்பார் சட்னி நல்லா இருக்கும், ஃபுட்டு நல்லா இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். வணக்கம், என் பேர் ஹரிக்குமார். என் கடை பேர் ஸ்ரீ சாய்ராம் டிஃபன் சென்டர், பெரம்பூர் காந்தி சிலை ஆப்போசிட் ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் கடை இருக்குது. என் கடை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன். நம்ம கடையில் என்ன டிஃபன் இருக்குன்னா இட்லி, பூரி, பொங்கல், வடை. நம்ம கடையில் 30 ரூபா இருந்தாவே சாப்பிட்டுடலாங்க. 4 இட்லி 30 ரூபா, ஒரு பொங்கல் 30 ரூபா, 3 பூரி 30 ரூபா, வடை 6 ரூபா. என் கடை 6:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் கடை இருக்கும். 7 நாளுக்கும் கடை இருக்கும், லீவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, வீடு வீடாக போய் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவர் வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். அவரும் நானும் ஒர்க் பண்ணி 2 பிள்ளைங்களை படிக்க வச்சோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொண்ணும் படிக்க வச்சோம், பையனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க வச்சோம். ஏமா வீடு வீடாக போய் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நானே வச்சு தரோமா அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளை இந்த கடையை 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு கொடுத்தாங்க. கடந்த 5 வருஷமா நம்ம கடை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் மக்கள் தான். இதுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.